ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த நான் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி இப்போ வந்து எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்ஸ் இருக்கும். ஸோ அதாவது ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து காலையில் இருக்கும், ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்கு மத்தியானம் இருக்கும், ஒரு சில பேருக்கு அரியர் எக்ஸாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி நல்லா எக்ஸாம் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு நான் சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்கிறேன், யாரும் நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி இப்போ எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்ஸ் இருக்கும். இப்போ வரைக்கும் எல்லாருமே எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு பயம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கான்ஃபிடென்ட்டாக இருங்க. நீங்கள் படித்த கொஸ்டின் தான் வரும். ஒரு சில பேருக்கு மத்தியானம் இருக்கலாம், ஒரு சில பேருக்கு காலையில் இருக்கலாம், ஒரு சில பேருக்கு அரியர் எக்ஸாம் இருக்கலாம். எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி, எப்போ எக்ஸாம் ப்ரெசென்ட் பண்ணுறவங்க நல்லா பண்ண பாருங்க. அரியர் எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னாலும் அரியர் எக்ஸாம் மாதிரி எழுதாமல் நார்மலாக கரண்ட் செமஸ்டர் எக்ஸாம் எழுதுற மாதிரி நல்லா கான்ஃபிடென்ட்டாக எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ணி நல்லா ப்ரெசென்ட் பண்ண பாருங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் அது என்ன அப்படின்னா, நீங்கள் எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க, எல்லா டாபிக்ஸ் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களோட மெட்டீரியல் இல்லாட்டி உங்களோட நோட்ஸ் இல்லை உங்கள் புக் அதை எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை உங்கள் ஃபோனில் வந்து பிடிஎஃபாக இருக்குது அப்படின்னாலும் பிடிஎஃப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா பேஜையும் சும்மா ஸ்வைப் பண்ணுங்கள். ஸோ அதாவது வந்து ஜஸ்ட் வந்து அந்த பேஜஸ் வந்து திருப்பிட்டே இருங்க. ஸோ ஓவராலாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ஜஸ்ட் பாருங்கள், அதை படிக்கலாம் வேண்டாம். ஸோ அப்படியே திருப்பிட்டே இருக்கப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க, ஒரு சில டைம் ஒவ்வொரு இது வந்து ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ மாதிரி வந்து ஓவராலாக பெரிய கொஸ்டினாக இருந்தாலும் ஜஸ்ட் அது 2 மார்க் மாதிரி கேட்டாங்க அப்படின்னா அது எப்படி அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிற பார்த்து வச்சுக்கோங்க. இல்லை சின்னதாக ஒரே லைனில் கூட ஆன்சர் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் எக்ஸாமில் கேட்குற கூட அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஆல்ரெடி நீங்கள் நல்லா படிச்சு வச்சிருப்பீங்க. ஸோ அது இருந்தாலும் இதை ஜஸ்ட் வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்து வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து 5 யூனிட் கவர் பண்ணுற மாதிரி ஜஸ்ட் வந்து திருப்பிக்கோங்க. இப்படி திருப்பினீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ரிவைஸ் ஆன மாதிரி ஒரு நாலேஜ் கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அது வந்து இம்பார்ட்டன்ட் மாதிரி அந்த டைமில் தெரியுது அப்படின்னா அது ஜஸ்ட் வந்து அந்நேரம் ரெஃபர் மட்டும் பண்ணுங்கள். கடைசி நேரம் பார்க்குறப்போ உட்காந்து படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா ஏற்கனவே படிச்சது கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆனால் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஓவராலாக ரிவைஸ் பண்ணுற மாதிரி பார்த்துட்டே இருங்க. ஒரு இது இம்பார்ட்டனாக தெரியுது அப்படின்னா அது ஜஸ்ட் அது என்ன கான்செப்ட் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து படிக்காமல் இருக்கீங்க அப்படின்னா ஸோ அந்த மாதிரி நீங்கள் இப்போ எக்ஸாம் எழுதுறப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி பேஜஸை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி ஒரு ஐடியா வச்சு நீங்கள் ஆல்ரெடி படிச்சதுக்கெல்லாம் வச்சு எழுதுறப்போ உங்களுக்கு கூட கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். ஸோ அந்த ஐடியா கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி பார்க்குறப்போ ஒவ்வொரு யூனிட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற பார்த்து வச்சுக்கோங்க. ஓவராலாக ஃபஸ்ட் யூனிட்டில் என்ன கான்செப்ட் சொல்லியிருக்காங்க, இல்லை ஒவ்வொரு கான்செப்ட்டில் என்னென்ன வந்து சொல்லியிருக்காங்க அந்த ஃபஸ்ட் யூனிட்டில் அப்படிங்கிற பாருங்கள். அந்த மாதிரி 5 யூனிட்டே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு இப்போ 15th கொஸ்டின் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அந்த கொஸ்டின் பற்றி உங்களுக்கு ஒன்றுமே தெரில அப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்துருக்கதை வச்சு இந்த 5th யூனிட்டில் இந்த கான்செப்ட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சாச்சு ரிலேட்டடாக எழுதுவீங்க. முடிஞ்சளவு வந்து எல்லாமே படிச்சிருப்பீங்க. இது லாஸ்ட்டாக ரீகால் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான். ஸோ நெக்ஸ்ட் நம்ம எப்பயும் பண்ணுற மாதிரி பேப்பர் ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ண பாருங்க. ஸோ அனெக்ஸரில் கரெக்டாக டிக் பண்ண பாருங்க. ஸோ அதேமாதிரி கண்டிப்பாக டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக கீப் பண்ண பாருங்க. இப்போ நீங்கள் படிக்கிறத மறக்காமல் ரீகால் பண்ணிருங்க. ரீகால் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த எல்லா பேஜஸும் திருப்பி எல்லாத்தையும் கரெக்டாக வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஃபோனில் பிடிஎஃப் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருங்க. ஸோ ஒவ்வொரு பேஜ் ஸ்க்ரோல் பண்ணல அப்படின்னாலும் பாதி பேஜ் ஸ்க்ரோல் பண்ணுறப்போ உங்களுக்கு ஏதாச்சும் கண்ணில் தென்படும், அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் படிக்கல அப்படின்னாலும் ஜஸ்ட் பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் இந்த டாப்பிக்கை பார்த்தோன்னே நீங்கள் வந்து ஏதாச்சும் சர்ச் பண்ணி பார்ப்பீங்க, இல்லாட்டி வந்து அதையே ரெஃபர் பண்ணுவீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு கூட கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக கீப் அப் பண்ணி கரெக்டாக வந்து பேப்பர் ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ண பாருங்க. ஒரு கொஸ்டின் தெரியல அப்படின்னா தெரிஞ்ச கொஸ்டினை ஃபஸ்ட் எழுத பாருங்க, தெரியாத கொஸ்டின் எழுதாங்க. உங்களுக்கு மொத்தமே ஒரு கொஸ்டின் தான் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அந்த கொஸ்டினை ஃபஸ்ட் எழுத பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் லைட்டாக அறகுறையாக தெரிஞ்ச கொஸ்டின் எழுத பாருங்க. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே வரிசை எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத கொஸ்டின் எழுதிட்டு தெரிஞ்ச கொஸ்டினை கடைசி எழுதுறாங்க. 2 மார்க்ஸ் வந்து எப்படி இருந்தாலும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி ஆர்டராக தான் எழுதணும். ஸோ நான் சொன்னால் வந்து பிக் கொஸ்டின் தான் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் சரி, அரியர் எக்ஸாம் நார்மல் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, கரெக்டாக வந்து ப்ரெசென்ட் பண்ண பாருங்கள். ஸோ எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ணுங்கள். ஸோ அரியர் எக்ஸாம் நான் பாஸ் ஆனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் ஆகிறதுக்கு மட்டும் எழுதாங்க. ஸோ முடிஞ்ச அளவு எக்ஸாம்களில் ஃபுல் ஹவர்ஸ் இருக்க பாருங்கள். ஸோ மத்தியானம் எக்ஸாம்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு டைம் இருக்கும், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ அதுபோக எப்பயும் போல் நீங்கள் லாஸ்ட் மினிட்ல அந்த மாதிரி வந்து பேஜஸை கரெக்ட் பண்ணி எல்லாமே வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்காக வந்து லாஸ்ட் மினிட்ல படிக்கிறப்போ அந்த பேஜஸை மட்டும் திருப்பிட்டு அதை மட்டும் பார்த்துட்டு போயிறாங்க. நீங்கள் படித்ததெல்லாம் நல்லா ரீகால் பண்ணுங்கள். ஸோ இந்த ரீகால் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பேஜஸ் எல்லாம் ஸ்க்ரோல் பண்ணி அது போக ஒவ்வொரு யூனிட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஓவராலாக எல்லாம் கொஞ்சம் நல்லா ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ முடிஞ்சலாம் வந்து டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி பார்த்துட்டு போயிருங்க. நீங்கள் பார்த்த டாபிக்ஸ் தான் கண்டிப்பாக வரும். ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். கொஸ்டின் ஈஸியாக தான் வரும், நல்லா பண்ண பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.